என் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. நல்ல வசதியான குடும்பம் நாங்க. என் அப்பாக்கு நான் பொறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சாம். அதனால என்னை எப்பவுமே அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்வாரு. ரொம்ப பாசமான, அன்பான பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ். அவங்க கஷ்டம்னா என்னன்னே தெரியாம தான் வளர்த்தாங்க. நான் பொறந்ததுல இருந்தே ரொம்ப செல்வாக்கா தான் வளர்ந்தேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் எப்படின்னா, அவன் ஒரு அனாதை, அவனுக்கு நீ யாருமே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நல்ல பையன், கிளாஸ்ல நல்ல ஒழுக்கமான பையன், அவனோட வேலையை அவன் பாப்பான் அப்படின்னு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசிப்பாங்க. அதனாலேயே எனக்கு அவன் மேல பரிதாப காதல் ஏற்பட்டுருச்சு. காதல் அப்படின்னாலே வீட்டுல எதிர்ப்பு தான். ஆனா என்ன விட அவன் ரொம்பவே வசதியில குறைவு. எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் என் அப்பா அம்மாவுக்கும் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மருமகன் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது. விரும்பினவனவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதத்துல வீட்டோட சம்மதமே இல்லாம நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு அவன் எப்பேற்பட்ட நல்லவன் அப்படின்னு. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. சிம்பத்தி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அந்த ஏமாற்றத்துல போய் விழுந்தவ தான் நானு. என் பேரண்ட்ஸோட எதிர்ப்பு மீறி அவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத கஷ்டமே கிடையாது. பயங்கரமான சைக்கோ. சிகரெட்ல எல்லாம் சூடு வைப்பான். நல்ல சாப்பாடே இல்ல. நல்லா வளர்ந்த ஒரு பொண்ணு. ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன். கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த எனக்கு கஷ்டம்னா இதுதானா அப்படின்னு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்தது. குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிதான். வேலைக்கு போக மாட்டான், காசு தர மாட்டான். என் வீட்டுல என்ன தேவதை போல பொக்கிஷமா பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்காரியை விட மோசமா நடத்தினான். இதுக்கிடையில கன்சீவான, வயிற்றுலயே உதைப்பான், ரொம்ப கஷ்டப்படுத்துவான். ஒரு பெண்ணா என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாதோ எல்லா கஷ்டமுமே நான் அனுபவிச்சேன். என் அப்பா அம்மா என்கிட்ட பேசுறதே இல்ல. ஏன்னா அவங்கள நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கோவம். அந்த கோபத்தினாலேயே அவங்க என்கிட்ட பேசுறதே கிடையாது. எப்படியோ ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. குடிப்பழக்கம், கஞ்சா பழக்கம், பொண்ணுங்க பழக்கம் அப்படின்னு அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. பிறந்த குழந்தைய கூட தூக்கி எறிவான். அப்பேற்பட்ட கொடூரம் தான் அவன். டெய்லியும் நரக வாழ்க்கை தான். இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். குடிச்சு குடிச்சு போதைக்கெல்லாம் அடிமையாகி ஒரு கட்டத்துல அவனுக்கு கேன்சர் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும்போது அவன் இறந்துட்டான். நான் அதை நினைச்சு கவலைப்படவே இல்லை. ஏன்னா கவலைப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அவன் எனக்கு தரவே இல்லை. சொல்ல போனா நான் சந்தோஷம் தான் பட்டேன் அவன் இறந்ததுக்காக. என் பேரண்ட்ஸுக்கு நான் செஞ்ச துரோகம் தான் இந்த வாழ்க்கையோட கஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என் பேரண்ட்ஸ் ஒரு கட்டத்துல நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் கையை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதாங்க. தேவதை மாதிரி இருக்க வேண்டிய உனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க கூட வந்துரு, குழந்தையோட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்த குழந்தைய வச்சு நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியா லைஃப்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு என் குழந்தைய வச்சுட்டு எனக்கு தகுந்த மாதிரி வீட்லயே ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனா என் கை குழந்தை இருக்கிற காரணத்தினால சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கஷ்டத்தை நான் விரும்பி தான் ஏத்திருக்கேன். ஏன்னா என் பேரண்ட்ஸுக்கு நான் பண்ணின கஷ்டமும் துரோகமும் என் வாழ்க்கையோட பாடமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரோட தலையெழுத்து எப்படியோ அதுபடிதான் அவங்களோட வாழ்க்கை அமையும். முடிஞ்சா எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் ப்ரே பண்ணிக்கங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இது யூடியூப் சப்ஸ்கிரைபரோட ஒரு ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணுங்க.